இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க கடல்ல நீந்தி போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மேல ஒரு உருவம் தெரியும். ஆனா அந்த உருவமானது கிட்டத்தட்ட 3 பஸ்ஸுக்கு சமமான ஒரு உருவமா இருக்கு. பயப்படாதீங்க, இப்ப அப்படிப்பட்ட ஒரு உயிரினமே இல்ல. பட் இந்த உலகத்துல ஒரு காலத்துல இந்த மாதிரி ஒரு உயிரினம் இருந்துச்சு. அதோட பேரு தான் கிரேட் மெகலடான். இந்த சுறா இனங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய கிரேட் ஒயிட் ஷார்க் சுறா இனத்தோட மூதாதையர்னு சொல்லலாம். முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த சுறா இனமானது கிட்டத்தட்ட 3 பஸ் நீளத்துக்கு சமமா இருக்குமா. அதாவது கிட்டத்தட்ட 15 இருந்து 20 மீட்டர் நீளமுடையதாக இருக்குமா. இதோட பிரம்மாண்டத்தை உணர்த்துறதுக்கு உங்களுக்கு இன்னொன்னு சொல்லணும்னா இதோட பற்களை கொண்டு சொல்லலாம். ஏன்னா இதோட ஒரு பல்லே ஒரு மனிதனுடைய கை அளவுக்கு பெரியதாக இருக்குமா. அந்த காலத்துல இருந்த மக்கள் எல்லாம் இதோட பல்ல பார்த்துட்டு அது ஒரு கல்லா நினைச்சாங்களாம். அவ்வளவு பெரியதாக இருந்ததாம் இந்த சுறா இனத்துடைய பற்கள். அண்ட் இவ்வளவு பெரிய பற்களை கொண்ட இந்த சுறா இனம் தான் இந்த உலக வரலாற்றிலேயே மிக அதிகமான சக்தி வாய்ந்த பைட் ஃபோர்ஸ் கொண்டதா இருந்துச்சாம். அதாவது இதோட பைட் ஃபோர்ஸ் ஆனது இப்ப இருக்கக்கூடிய கிரேட் ஒயிட் ஷார்க் பைட் ஃபோர்ஸை விட 5 இருந்து 6 மடங்கு மிக அதிகமாக இருக்குமாம். ஏன் டீரெக்ஸை விட இதோட பைட் ஃபோர்ஸ் ஆனது மிக அதிகமாக இருந்துச்சாம். இதோட பைட் ஃபோர்ஸ் மூலம் திமிங்கலத்தோட எலும்ப கூட ஒரே கடியில நசிக்கிட முடியுமா. இதுக்கு காரணம் இதோட 7 இன்ச் பற்கள் தானாம். இந்த பற்களும் மாறிக்கிட்டே இருக்குமாம். அதாவது ஒரு மெகலடான் சுறாவுடைய வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 40,000 பற்கள் விழுந்து முளைக்குமாம். அண்ட் இந்த சுறா இனங்கள் அப்போ இருந்த எல்லா வகையான உயிரினங்களையும் உண்ணக்கூடியதாக இருந்துச்சாம். நம்ம சயின்ஸ்ல பார்க்கக்கூடிய ஃபுட் செயின்ல டாப் பிளேஸ்ல இந்த சுறா இனம் தான் அந்த காலத்துல இருந்துச்சாம். இந்த சுறா இனத்தோட படிமங்கள் அண்டார்டிகாவை தவிர மற்ற அனைத்து கண்டங்களிலும் கிடைச்சிருக்காம். இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த சுறா இனங்கள் கிட்டத்தட்ட 50 டன் வரை எடை கொண்டதாக இருக்குமாம். அட் த சேம் டைம் இவ்வளவு எடை கொண்டதாக இருந்தாலும் இந்த சுறா மீன்களால 18 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்திலையும் தண்ணியில பயணம் பண்ண முடியுமாம். இவ்வளவு பிரம்மாண்டமான சுறா மீன்களோட குட்டிகளே 2 இருந்து 3 மீட்டர் வரை நீளமுடையதாக இருக்குமாம். இது ஒரு ஆவரேஜ் மனிதனோட உயரத்தை விட மிகப்பெரியது. இந்த மெகலடான் சுறா மீன் இனங்கள் இந்த பூமியில 23 மில்லியன் ஆண்டுகளுக்கும் 3.6 மில்லியன் ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்ததாக நம்பப்படுது. சோ மாடர்ன் ஹியூமன்ஸும் இந்த சுறாமீன் இனங்களை பாத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. அட் த சேம் டைம் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிந்த டைனோசர்களும் இந்த சுறாமீன் இனத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. கிட்டத்தட்ட 10 அடி அகலமுடைய வாயை கொண்ட இந்த சுறாமீன் இனங்கள் ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2500 பவுண்ட்ஸுக்கு உணவை உட்கொள்ளுமாம். இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த சுறாமீன் இனத்தோட இந்த பிரம்மாண்டமே அதோட அழிவுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருச்சாம். ஏன்னா இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த சுறாமீன் இனங்கள் மிக அதிகமான உணவை உட்கொள்ளும். பட் காலம் கடக்க கடக்க இதுக்கான உணவானது குறைய ஆரம்பித்து விட்டதாம். அது மட்டும் இல்லாம பெருங்கடல்கள் குளிர ஆரம்பித்ததும் கிளைமேட் சேஞ்சும் மிக முக்கியமான காரணமாக இதோட அழிவுக்கு சொல்லப்படுது.